மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நெல்லிக்காடு பகுதியில் நேற்றைய தினம் பெண்ணொருவரின் சடலம் ஒன்றும் மீட்கப்பட்ட நெல்லிக்காடு கிணற்றிலிருந்து நீர் வெளியேற்றப்பட்டு சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. நேற்றைய தினம் கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நெல்லிக்காடு வயல் பிரதேசத்தில் கிணற்றினுள் பெண்ணொருவர் குத்துயிராகவும் இன்னும் ஒரு பெண்ணின் சடலம் சிதைவுற்ற நிலையிலும் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் கொக்கட்டிச்சோலை போலீசாரினால் குறித்த பிரதேசத்தில் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. குறித்த கிணற்றினுள் மேலும் மேதினம் சடலங்கள் இருக்குமோ என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் நீதிமன்ற கட்டளைக்கு அமைவாக மண்முனை தென்மேற்கு பிரதேச சபையின் ஒத்துழைப்புடன் பாதுகாப்பு தரப்பினரின் பிரசன்னத்துடனும் குறித்த கிணறு சோதனைக்காக நீர் இறைக்கப்பட்டு சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதேவேளை சோதனையின் போது குறித்த கிணற்றினுள் இருந்து வேறு எவ்வித சடலங்களோ மீட்கப்படவில்லை என போலீசாரினால் தெரிவிக்கப்பட்டதுடன் குறித்த விடயம் தொடர்பில் கொக்கட்டிச்சோலை, வவுனதீவு மற்றும் வெல்லாவளி ஆகிய 3 போலீஸ் நிலையங்களும் இணைந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் விசேட போலீஸ் குழுக்களினூடாகவும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர். கொத்தியாபுலையில் நேற்று முன்தினம் காணாமல் போன பெண் கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நெல்லிக்காடு வயல் பிரதேசத்தில் அமைந்துள்ள பொது கிணற்றினுள் இருந்து குத்துயிராக மீட்கப்பட்டதுடன் இன்னும் ஒரு பெண்ணின் சடலமும் முற்றாக சிதைவுற்ற நிலையில் மீட்கப்பட்ட விடயம் மாவட்டத்தில் பேசுபொருளாக உள்ள நிலையில் போலீசாரினால் மேற்படி விடயம் தொடர்பில் பல குழுக்கள் மூலம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் மீட்கப்பட்ட சடலம் வெல்லாவளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 40ஆம் கிராமம் பம்மியடியூற்றினைச் சேர்ந்த 45 வயதுடைய ரவி நளாயினி என்பவருடையதாக இருக்கலாம் என உறவினர்களினால் அவரது பாதணிகளை வைத்து அடையாளம் காணப்பட்ட போதிலும் பிரேத பரிசோதனையின் பின்னரே அது உறுதிப்படுத்தப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை இந்த சம்பவங்கள் தொடர்பில் சிசிடிவி கேமராக்கள் மூலம் மீட்கப்பட்ட பெண் செல்லும் காட்சியும் அவருக்கு பின்னால் பெண்ணொருவரின் காட்சியும் வெளியிடப்பட்டுள்ளதுடன் குறித்த பெண்ணை இந்த கடத்தல்களில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற சந்தேகங்கள் சமூக ஊடகங்களில் வெளியிட்டு வருகின்றன. இது தொடர்பிலான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இது தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் போலீசார் தெரிவித்தனர்.
வரல